சொல்லணும், தைரியமா சொல்லணும். கர்த்தருடைய பிள்ளை தான் கூடியிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. என் சரீர ஆரோக்கியத்தில் நான் என்ன செய்வதில்லை, குறைவுபடுவதில்லை. என்னுடைய ஞானத்தில் நான் என்ன செய்வதில்லை, குறைவுபடுவதில்லை. விசுவாசத்திலே நான் குறைவுபடுவதில்லை. என் பலத்திலே நான் குறைவுபடுவதில்லை. என் ஆயுசு நாட்களிலே சொல்லுங்க குறைவுபடுவதில்லை. அல்லேலூயா. அந்த ஆயுசு நாட்கள் ஆண்டவர் பாருங்க நீடித்து வைத்திருக்கிறார். அதனால குறைவுபடுவதில்லை. அப்ப யார் யாருக்கு ஆண்டவர் குறையெல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லி சுருக்கமாக ஒரு முன்குறிப்புகளை முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக கர்த்தரை தேடுகிறவர்களுடைய குறைவை எல்லாம் ஆண்டும் நிறைவாக்குவார். யார் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்களுடைய குறைவை எல்லாரும் இடம் பெறுவாரு நிறைவாக்குவார். 34:10 சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் யாரும் சேர்ந்து பார்த்தீங்களா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை தம்மே ஒரு நன்மை கூட குறைவிடாதான். கர்த்தரை தேடணும். சோதரம் ஆண்டவர் நம்ம எல்லாவற்றிலும் நம்மை நிறைவாய் கட்டளையிட விரும்புகிறார். ஏன்னா நிறைவு தான் கர்த்தருடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறைவு கர்த்தருடையதா, நிறைவு கர்த்தருடையதா? நிறைவு தான் கர்த்தருடையது. அப்ப சபை என்பது நிறைவாகிய சரீரமான சபை. ஆமென். சபை என்பது என்ன? நிறைவாகிய சரீரமான சபை. அப்ப சபை என்பது நாம தான் சபை. அதுவும் எப்படிதான் இருக்கணும்னு விரும்புகிறார், நிறைவாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஆகவே ஒரு நன்மை குறைவிடாதபடி இப்படிங்க சாத்தியமா அப்படின்னு கேட்டா, ஒரு மேல குறைய காணப்பட்டாலும் அதை அப்படின்னு அதை நிறைவாக்கி ஒரு சமயத்துல ஆண்டவர் பூர்ணமாக அதை நிறைவுபடுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நன்மை குறைவிடாதபடிக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் என்ன செய்கிறவர்? நிரப்புகிறவர். ஸ்தோத்திரம். அப்ப உங்களை குறித்து என்னை குறித்து தேவ சித்தம் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைவுதான் தேவ சித்தம். ஆமென். உங்களை குறித்து என்னை குறித்து தேவ சித்தம் என்ன? நிறைவு. நிறைவுதான் ஃபுல்னஸ். சபை என்பது ஒரு ஃபுல்னஸ். இஸ் காட் இஸ் இஸ் ஃபுல்னஸ். அவர் சரீரம் எங்கேயாவது குறையா இருக்க முடியுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவருடைய சரீரம் எங்கேயாவது குறை காணப்பட முடியுமா? முடியாது. இந்த சரீரம் வேற யாரும் இல்லை, நாம தான் அவருடைய சரீரம். ஆமென். அப்ப சரீரமாய நம்மிடத்திலையும் குறைவு காணப்பட முடியாது, கூடாது. ஆமென். நிறைவுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நிறைவுதான் கர்த்தருடைய சித்தம். அந்த நிறைவாகிய கர்த்தர் வரும் பொழுது குறைவு எல்லாம் ஒழுங்கு போயிடும். ஆமென். குறைவு எல்லாம் ஓடி போயிடும். நிறைவானது வரும்போது 1 Corinthians 13:10 வாசிக்கும்.